ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 76. சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வரிகள். அர்ஜுனன் பேசிக்கொண்டே இருக்க வேகமாக எழுந்து தன் கணினியோடு பால்கனிக்கு சென்று கதவை அடைத்து தாழிட்டாள் ஜோஷிதா. சில நொடிகள் கழித்தே அவள் என்ன செய்கிறாள் என்று உணர்ந்தவன் வேகமாக சென்று பால்கனி கதவை தட்டத் தொடங்கினான். ஜோ, என்ன ஆச்சு? கதவை தர. நல்லாதானே இருந்த, திடீர்னு என்ன கோபம்? என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. அங்கிருந்து ஒரு பதிலும் இல்லை. விடாமுயற்சி விக்ரமாதித்தன் போல் கெஞ்சிக்கொண்டே இருந்தான். சிறிது நேரம் கழித்து அவன் சத்தம் நின்றது. குளியலறையில் தண்ணீர் சத்தம் கேட்டது. அப்போதுதான் அவன் வந்தான் என்பதால் குளிக்கச் சென்றிருக்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது. தண்ணீர் சத்தம் நின்றதும் அவள் பார்வை தானாக கதவுக்கு சென்றது. மீண்டும் அவன் அழைத்து சமாதானம் செய்வான் என்று அவள் எதிர்பார்க்க அங்கிருந்து சத்தமே இல்லை. தனக்குள் ஒரு கசந்த புன்னகையை சிந்தினாள். ஆனாலும் மனதிற்குள் ஒரு நம்பிக்கை. கண்களை மூடிக்கொண்டாள். அவன் அப்படியெல்லாம் லேசில நம்மளை விட்டுடுற ஆள் இல்லையே. அடுத்த நொடி அவள் அருகில் ஏதோ வந்து விழும் சத்தம் கேட்க ஹக் என்று நெஞ்சம் பதறி கண்களை திறந்து பார்த்தாள். அவன்தான் இழித்தபடி அவள் அருகில் அமர்ந்திருந்தான். ஏனோ அந்நொடி அவனை அவ்வளவு பிடித்தது. பால்கனி வழியா ஏறி குதிச்சு வந்தேன். லூசு, வாட்ச்மேன் பார்க்கலையா? ஓ, அவர்தான் நான் கீழே விழாம ஏனியை பிடிச்சுக்கிட்டாரு. மானத்தை வாங்கிட்டியா? இதுல என்ன ஜோ இருக்கு? ஏன் அவர் பொண்டாட்டி கூட எல்லாம் அவருக்கு சண்டையே வராதா என்ன? அவள் இதழில் புன்னகை அரும்பியது. நல்லாதானே சிரிக்கிற, அப்புறம் ஏன் கோச்சிக்கிட்டு வந்த? எனக்கு புரியவே இல்லை. பாவமாக கேட்டான். உண்மையில் அவளுக்கும் அவனை பார்க்க பாவமாக இருந்தது. இமைக்காமல் அவனையே பார்த்தாள். சொல்லு ஜோ, என்ன தப்பு பண்ணேன்னு? அப்போதானே நெக்ஸ்ட் டைம் அதை பண்ண மாட்டேன். அந்த ஆள் பத்தி நீ பேசுறது எனக்கு பிடிக்கல. நெற்றியை தேய்த்தவாறு யோசித்தான். உன்னால முடியாதில்ல, அதுக்கு தான் உன்னை விட்டு விலகியே இருக்கேன், புரியுதா? இல்ல ஜோ, எந்த ஆளை பத்தி பேசுனேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனை தீயாக முறைத்தாள். நீ யார அந்த ஆளுன்னு சொல்லுவ? ஓ, உன் அக்கா புருஷனா? சீச்சி, அந்த ஆளை கண்டாலே எனக்கு பிடிக்காது. வேக், அவன் ஆளும் மூஞ்சும். அவன் ஒரு சைக்கோ. உனக்கு தெரியுமா ஜோ, அவன் என்னை என் மம்மி கிட்ட இருந்து பிரித்து சூரத்துக்கு வேலைக்கு அனுப்பி வச்சவன். அதனால அவன் கூட கிட்டத்தட்ட 1 வருஷம் பேசாம இருந்திருக்கேன் தெரியுமா? முகத்தில் வருத்தத்தை தேக்கி கூறினான். அப்போ உனக்கு அவரை பிடிக்காது இல்ல? ப்ராமிஸ் ஜோ. இது எப்போ இருந்து? கிண்டலாக கேட்டாள். இப்போதான் 2 நிமிஷம் முன்னாடி இருந்து. எப்போ உனக்கு அவரை பிடிக்காதுன்னு சொன்னியோ அப்போ இருந்து. ஓஹோ, எனக்கு அவரை பிடிக்காதுன்னு இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியவே தெரியாதில்ல? பாவமாக முகத்தை வைத்து இடம் வலமாக தலையசைத்தான். அவனை குனிய வைத்து முதுகில் அடி வெளுத்தாள். சிரித்தவாறே வாங்கி கொண்டவன் சில அடிகளோடு அவள் கையை பிடித்து நிறுத்தினான். அவளை நெருங்கி அமர்ந்தான். ரியலி ஜோ, அவரை பத்தி பேசினா கூட பிடிக்காதுன்னு இப்போதானே தெரிஞ்சுக்கிட்டேன். இனி அவரை பத்தி பேசுறத அவாய்ட் பண்ணிடுறேன், சரியா? இனி ஜோக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்வான் இந்த ஏஜே. முழங்கால்களை கட்டிக்கொண்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ஜோஷிதா. மெல்ல அவளை இன்னும் நெருங்கி அமர்ந்தான் அர்ஜுனன். முறைத்தவாறே அவன் நெஞ்சில் கை வைத்து பின்னால் தள்ளினாள். உறக்க சிரித்தபடி பின்னால் நகர்ந்து அமர்ந்தான். சரி வா, நேரமாச்சு, போய் தூங்கலாம். ஒர்க் இருக்கே ஏஜே. ஒர்க்கு எப்பவும் தான் இருக்கும். இப்போ தீபாவளி சீசன் வேற. கடையிலேயே உனக்கு ஒர்க் அதிகமாக தான் இருக்கும். இப்போ ஒழுங்கா ரெஸ்ட் எடுத்தாதான் அங்கே டென்ஷன் இல்லாமல் இருக்க முடியும். எழுந்து அவள் எழ கையை கொடுத்தான். அவள் தரமாட்டாள் என்று நினைக்க அவளோ அவன் கையில் தன் கையை வைத்தாள். ஆச்சரியத்தில் விழி விரித்தான் அர்ஜுனன். சந்தோஷமாக அவளோடு அறைக்குள் வந்தான். இரவு விளக்கு ஒளியில் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தவாறு படுத்திருந்தனர். என்ன? உன்னை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் கன்னத்தில் செல்லமாக அடித்தாள். அடடா, இது என்ன புதுசா இருக்கு? பொண்டாட்டிய சைட் அடிச்சா கன்னத்தில் அடி விழும்னு தெரியாம போச்சே. அவள் சிரித்து விட்டாள். ஜோ, இப்போ எல்லாம் உனக்கு என்ன பிடிக்குதில்ல? நான் தூங்கிட்டேன். கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். தூங்கு தூங்கு, எத்தனை நாள் என்கிட்ட இப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்கிறேன் என்றபடி கண்களை மூடிக்கொண்டான். சிறிது நேரம் கழித்து ஒற்றை கண் திறந்து பார்த்தாள் ஜோஷிதா.
அசதியில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் அவன். சில நிமிடங்கள் அவன் முகத்தையே பார்த்து ரசித்துவிட்டு தொடாமல் அவன் கன்னம் கிள்ளி சத்தமில்லாமல் தன் வாயை குவித்து முத்தம் வைத்தாள். இருவரும் வேலையை முடித்துவிட்டு உறங்க வரும்பொழுது மணி 1 என்று காட்டியது. மீராவின் கண்களில் அவ்வளவு சோர்வு. தன் மார்பில் அவளை சாய்த்து கொண்டு தலை கோதி கொடுக்க 2 நிமிடங்களில் உறங்கிவிட்டாள். அவள் உச்சியில் முத்தம் வைத்து தலையணையில் படுக்க வைத்துவிட்டு எழுந்து வெளியில் வந்தான் ரகு. அந்த பெரிய ஹாலில் வந்து நின்றான். ஆளுயர ஃப்ரேமுக்குள் புன்னகையோடு அவனை பார்த்து கொண்டிருந்த ஜெயராஜின் எதிரில் சென்று அமர்ந்தான். சிமிட்டவும் இல்லாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். என் தலையெழுத்தை மட்டும் கடவுள் வித்தியாசமா எழுதிட்டாரு போல மாமா, கசந்த புன்னகையோடு கூறினான். அப்பா அம்மா யாருன்னே தெரியாம பிறந்த உடனே அனாதையாகிட்டேன். கிடைச்ச வெங்கட்ராமன் அப்பாவையும் 23 வயசுல இழந்துட்டேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில உங்க கூட இருக்கணும்ன்ற என் ஆசையும் 32 வயசுலயே முடிஞ்சிடுச்சே மாமா. ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு தலையெழுத்து? சிறிது நேரம் இறுகிய முகத்தோடு அவரையே பார்த்து கொண்டு இருந்தான். உங்ககிட்ட கொடுத்த வாக்க கண்டிப்பா நிறைவேற்றுவேன் மாமா. ஜோஷி விஷயத்துல அடுத்த ஸ்டெப் எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். எந்த நிலைமையிலும் நான் ஸ்ட்ராங்கா இருக்க நீங்க தான் மாமா என் கூட இருக்கணும். இது வரைக்கும் நான் நினைச்சது எதையும் செய்யாம விட்டது இல்லை. ஆனா ஜோஷி விஷயத்துல நான் போட போற கணக்கு தப்பாகிடக்கூடாதேன்னு பயமா இருக்கு மாமா. கொஞ்சம் பிசகினாலும் அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாகிடும். கண்கள் மூடி ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டான். நினைவுகள் அவன் நெஞ்சில் அலை மோதின. கீர்த்தி தரன் திருமணம் முடிந்த பிறகு அந்த வீட்டின் சந்தோஷம் இரட்டிப்பாகியது. தரன் வீட்டில் ஒருவனாகவே மாறிப்போனான். குணத்தில் தங்கம், பணத்தாசை இல்லாதவன். ஈகோ என்பது அவனிடம் மருந்துக்கும் இருந்ததில்லை. மாதத்தில் பாதி நாட்களுக்கு மேல் வானத்தில் பறப்பவன் மீதி நாட்கள் மனைவியோடு சந்தோஷமாக கழித்தான். அடுத்தடுத்த வருடங்களிலேயே ஒரு மகள் ஒரு மகன் என்று கீர்த்தி பிள்ளைகளை பெற்றுவிட அந்த வீட்டின் சந்தோஷம் இன்னும் கூடி போனது. எல்லோரையும் விட அதிக சந்தோஷத்தில் திளைத்தவர்கள் கிருஷ்ணவேணியும் ஜெயராஜும் தான். எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்த வேளையில் அந்த கடவுளுக்கு பொறுக்கவில்லையோ என்னவோ நோயில் படுத்தார் ஜெயராஜ். நுரையீரல் பிரச்சனையால் அடிக்கடி மூச்சு திணறல் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அதனால் சிகிச்சைகளை எடுத்த போதும் அவருடைய கடைசி காலம் இது என்று மருத்துவர்கள் இடியை இறக்கினார்கள். ரகுவை அழைத்து ஜோஷியின் திருமணத்தை பற்றி பேசினார் ஜெயராஜ். அவரிடம் தயக்கமாக அர்ஜுனனை பற்றி கூறினான். உனக்கு சரி என்று பட்டால் அவனையே ஜோஷிக்கு முடித்து விடலாம் என்று அவர் கூறியதில் ரகுவிற்கு சந்தோஷம். ஆனால் இதை கேட்ட ஜோஷிதா கொதித்து விட்டாள். ரகுவிடம் தனியாக சண்டையிட்டாள். உங்களுக்கு பிடிச்சவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவனை உங்க அடிமையாக்கி அவன் மூலமா என்ன உங்களுக்கு கீழே கொண்டு வர பாக்குறீங்களா? நிச்சயமா இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்போவே டேடி கிட்ட அவன் வேண்டாம்னு சொல்ல போறேன் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டு சென்றவள் கண்டது மீண்டும் மூச்சு திணறலோடு போராடி கொண்டிருந்த தந்தையைத்தான். வேறு வழியின்றி எதுவும் பேச முடியாமல் எல்லா ஏற்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டாள். தன்னுடைய கடைசி நாட்கள் என்று உணர்ந்த ஜெயராஜ் மீராவை அழைத்து முடிந்தவரை தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து விட்டார். ரகுவை அழைத்து வீட்டு பொறுப்புகள் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டார். வக்கீலை அழைத்து தன் சொத்துக்கள் அனைத்திற்கும் கார்டியனாக ரகுவை சட்டப்படி நியமித்தார். தன் மகள்கள் யார் யாருக்கு என்னென்ன சொத்துக்கள் என்று முடிவு செய்து எழுதி வைத்தாலும் அவையெல்லாம் அவர்கள் கையில் ரகு நினைக்கும் நேரத்தில் மட்டுமே சேர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று எழுதி வைத்தார். அவனுடைய அனுமதியும் விருப்பமும் இல்லாமல் எந்த சொத்தையும் தன் மகள்கள் அனுபவிக்க முடியாது என்று எழுதினார். அவனாக அவர்களுக்கு மாற்றி தரும் வரை எல்லாமே ரகுவின் பொறுப்பில் மட்டுமே இருக்கும் என்று தெரிவித்து விட்டார். தரனையும் அழைத்து தான் எடுத்திருக்கும் முடிவை பற்றி தெரிவிக்க அவனும் எந்த மறுப்பும் கூறவில்லை. அதன் பிறகு அவர் நினைத்ததை போல அனைத்தையும் உயில் எழுதி சட்டப்படி பதிவு செய்தார். அர்ஜுனன் ஜோஷிதா திருமணமும் நடந்து முடிந்தது. ரகுவை தனியாக சந்தித்தாள் ஜோஷிதா. தான் நினைத்ததை சாதித்து விட்ட திருப்தியில் அவன் இருக்க அவளோ அவனை அழுத்தமாக பார்த்தாள். எனக்குன்னு ஒரு கனவு இருந்துச்சு. எனக்குன்னு வர்றவன் எனக்காக மட்டும் இருக்கணும். அவன் நினைப்பிலையும் வாழ்க்கையிலையும் நான் மட்டுமே ராணியா இருக்கணும். எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும். அதுல எப்பவும் எனக்கு முக்கியத்துவம் இருக்கணும். இப்படியெல்லாம் நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்கல்ல. உங்க கையால எனக்கு கட்டி வச்சு அவனையும் உங்க கூடவே வச்சுக்குவீங்க. கடைசியில என்ன அனாதை ஆக்கிட்டீங்கல்ல. அதை கேட்டவனின் முகம் இறுகியது. எதுவுமே இல்லாம இந்த வீட்டுக்கு வந்த உங்களுக்கு இப்போ எல்லாமே இருக்கு. எல்லாமே இருந்தும் எனக்குன்னு எதுவுமே இல்லைல்ல. எப்போதும் கோபமாக வெறுப்பாக பேசுபவள் வார்த்தைகளில் அன்று வேதனை மட்டுமே இருந்தது. அவள் கண்கள் வலியை அப்பட்டமாக காட்டின. ஆனாலும் நான் தோத்துட்டேன்னு நினைக்காதீங்க. உங்க வளர்ப்பு தம்பி எப்படி சந்தோஷமா இருந்துடுறான்னு நானும் பார்க்குறேன்.
நான் கொடுக்கிற குடைச்சல் தாங்காம 6 மாசத்துல தொண்ட காணோம் துணிய காணோம்னு அவன் எப்படி ஓடப் போறான்னு மட்டும் பாருங்க. நிமிர்ந்த பார்வையோடு சவால் விட்டாள். திருமணம் முடிந்து 20 நாட்கள் மட்டுமே ஜெயராஜ் உயிரோடு இருந்தார். அவர் இருக்கும் வரை ஜோஷியை பற்றி எதுவும் அறிந்து கொள்ளும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்காமல் ரகு பார்த்து கொண்டான். உள்ளம் நிறைந்த மகிழ்ச்சியோடு தான் அவர் உயிர் நீத்தார். அவர் இறந்த பிறகு மீண்டும் துவண்டு போனது மீராவும் கிருஷ்ணவேணியும் தான். மீராவை தன் அரவணைப்பில் தேற்றினான் ரகு. ஆனால் கிருஷ்ணவேணி மிகவும் உடைந்து போனார். அவரை என் மகனா தானே பார்த்தேன். அவரும் என்ன அம்மா மாதிரி தானே பார்த்துக்கிட்டாரு. இனி என்ன பண்ணுவேன்? என் மகளோட இறப்பத்தான் நான் பார்த்தேன்னா மருமகனோடதையும் பார்க்குற அளவுக்கு துரதிருஷ்டசாலியானான். அழுத அரற்றி அவரை தேற்றவே முடியாமல் தவித்தான். அதன் பிறகு அதிகம் வெளியில் செல்லாமல் அறைக்குள்ளேயே முடங்கிக் கொண்டார் கிருஷ்ணவேணி. அவர் மனம் தளர்ந்து போனதை ரகு அறிந்தும் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவரை கொஞ்சமேனும் உயிர்ப்போடு வைத்திருப்பது அவரின் கொள்ளுப்பேரன்களும் கொள்ளுப்பேத்தியும் தான். இதோ ஜோஷிக்கும் அர்ஜுனனுக்கும் திருமணம் முடிந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டன. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான் ரகு. அதை செயல்படுத்தும் சரியான நாளுக்காக காத்திருந்தான். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே அமர்ந்திருந்தவன் பிறகு எழுந்து அறைக்குள் சென்றான். தன் கணினியை எடுத்து வைத்து எதையோ டைப் செய்து வக்கீலுக்கு அனுப்பி வைத்தான். தன் கைகளால் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு உறங்கச் சென்றான். ரகு செய்ய போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.